இன்றைக்கி நம்ம சாய் கிச்சனில் பூண்டு கார சட்னி தான் செய்ய போகிறோம். நான் சொல்கிற அளவுகளோட கரெக்டாக நீங்கள் செஞ்சிங்கன்னா பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செய்யலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதை இதோட சேர்த்துருங்க. உளுந்தோட கலர் மாற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது, நல்லா ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நிறம் மாறினதும் எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில். அதே கடாயிலே 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு 10-12 மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். மிளகாய் கரிஞ்சிடாமல் இந்த மாதிரி கொஞ்சோன்னா உடனே எடுத்துடலாம் வெளியில். இப்போ அதே எண்ணெயிலேயே பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு ஒரு 20 பல் பூண்டு சேர்க்கலாம். பூண்டோட நிறம் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 3-4 நிமிஷம் கழிச்சு இந்த கலர் மாறிடும். இந்த பாதி கலர் வந்தோடனே நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறேன், அது ஒரு 20-25 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுவுமே நல்ல கலர் மாறி நல்லா வெந்து வரட்டும். ரெண்டுமே இந்த அளவுக்கு கலர் மாறினதும் இப்போ வெளியில் எடுத்துடலாம். இதே எண்ணெயிலேயே 3 தக்காளி 2ஆக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். நான் இப்போ 2-2ஆக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 4 பீஸாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா தோல் சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சைடில் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமே நல்லா வதங்கணும். தோல் நல்லா சுருங்கிடுச்சு, தக்காளியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட சின்ன துண்டு புளி சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துறாதீங்க, புளிப்பாயிரும். இப்போ இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இதையும் வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஃபேனில் ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். அதே எண்ணெயோட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சூப்பரான பூண்டு மிளகாய் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூடான இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாய் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.